இந்த கதை மகாபாரதத்தின் பிரதான கதையில் அதிகம் இடம்பெறாத ஒரு கதை. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிளைக்கதை. பாண்டவர்களின் மனைவி திரௌபதி வெறும் அரச குலப்பெண் மட்டுமல்ல, துஷ்டர்களை அழிக்கக்கூடிய காளி தேவியின் அம்சமாகவும் விளங்கினாள் என்பதை இந்த கதை விளக்குகின்றது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு இது. கதையை விரிவாக தெரிந்து கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வனவாசம் மற்றும் சூழ்நிலை. பாண்டவர்கள் கௌரவர்களிடம் சூதாட்டத்தில் தோற்றதால் திரௌபதியும் பாண்டவர்களும் வனவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு நாள் காலை நேரத்தில் திரௌபதி அருகில் உள்ள ஆற்றில் நீராடிவிட்டு புனிதமான மனநிலையில் ஆசிரமம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது பீமனும் அர்ஜுனனும் உணவுக்காக வெகு தூரம் வேட்டைக்கு சென்றிருந்தார்கள். யுதிஷ்டன் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். நகுலன் மற்றும் சகாதேவன் குதிரைகள் மற்றும் மற்ற விலங்குகளை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். திரௌபதி மட்டும் தனிமையில் இருந்தாள். அப்பொழுது காடு வழியே வந்த சில கந்தர்வர்கள் திரௌபதியின் அழகை கண்டு அவளை கிண்டல் செய்ய தொடங்கினார்கள். தொடக்கத்தில் திரௌபதி சண்டையை விரும்பாமல் அவர்களை பொருட்படுத்தாமல் அமைதியாக செல்ல முயன்றாள். ஆனால் அந்த கந்தர்வர்கள் வரம்பு மீறி செயல்பட்டார்கள். அவர்கள் திரௌபதியின் மிகவும் புனிதமான அடையாளத்தை பற்றி பேசுகின்றார்கள். அன்று கௌரவர்கள் திரௌபதியின் துயில் உரித்த போது கண்ணன் அவளது புனித தன்மையை காப்பாற்றினார். அதை பற்றி அந்த கந்தர்வர்கள் இழிவாக பேசி கிண்டலடிக்கின்றார்கள். இந்த கிண்டல் சபையில் தான் அனுபவித்த பழைய அவமானத்தை துரியோதனன் சபையில் ஆடையை களைய முயன்றது அவளுக்கு மீண்டும் நினைவுபடுத்தியது. அந்த அவமான கோபம் அடங்காமல் அவள் உள்ளுக்குள் கொந்தளித்தாள். அடுத்த கணம் திரௌபதிக்குள் இருந்த சாதாரண மனித பெண் மறைந்து விட்டாள். அவளது மூச்சு வேகமானது. அவளது கண்கள் சிவந்து நெருப்பு போல காட்சியளித்தாள். அவளின் தாய் வழியே வந்த மகா காளியின் சக்தி அவளுள் பாய்ந்தது. அவ்வளவுதான். ஆவேசமாய் ஆக்ரோஷமாய் திரௌபதி காளி தேவியின் பயங்கர வடிவில் தோன்றினாள். அவளது கூந்தல் வானை பார்த்து விரிந்து பறந்தது. கண்கள் இரண்டும் எரியும் நெருப்பை போல் பிரகாசித்தது. அவளது கைகளில் புனித சக்தி வட்டங்கள் தீச்சுடர்கள் போல் தோன்றியது. அவளது குரல் ரத்தம் குடிக்கும் காளியின் கர்ஜனை போல் ஒலித்தது. திரௌபதியின் இந்த கோர வடிவத்தை கண்ட கந்தர்வர்கள் பயத்தில் நடுநடுங்கி பின்வாங்க முயன்றார்கள். ஆனால் திரௌபதி காளியின் அசுர சக்தியுடன் நிலத்தை அதிர வைத்தாள். என்னை கேலி செய்தது உங்களின் இறுதி மூச்சு என்று காளியின் குரல் போல் கர்ஜித்தாள். அவளின் ஆவேச சக்தி வெளிப்பட்ட வேகத்தில் அந்த கந்தர்வர்கள் அப்படியே தரையில் விழுந்து படபடவென துடித்தார்கள். சிலர் உடனடியாக அவளை தொழுது, அம்மா, நாங்கள் அறியாமையால் செய்தோம், எங்களை மன்னியுங்கள் என்று உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சினார்கள். திரௌபதி முழுமையான காளி சக்தியில் உலகையே அழிக்கும் கோபத்துடன் இருந்தாள். இந்த கோபத்தை அடக்கவோ தணிக்கவோ ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் சகோதரன் கண்ணன். கண்ணன் அங்கே சிரித்த முகத்துடன் வந்து திரௌபதியை சகோதரி என்று பாசத்துடன் அழைத்தார். சகோதரி, நீ கோபித்தால் லோகங்கள் அனைத்தும் எரியும். உன் தீ என்னை பொறுத்தவரை திருநீறு போன்று. உன் கோபம் எல்லோருக்கும் அபாயம். ஆனால் அது கூட எனக்கு பாசமாகத்தான் தெரிகிறது. நான் உன்னால் எரிய மாட்டேன். நான் எப்போதும் உன்னால் பாதுகாப்பாகவே இருப்பேன் என்று கிருஷ்ணன் சொன்னதும், கிருஷ்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் திரௌபதி மெல்ல மெல்ல அமைதியானாள். கண்ணன் அவள் நெற்றியில் பாசத்துடன் கை வைத்தவுடன் காளி சக்தி மெதுவாக அவள் உடலிலிருந்து அடங்கியது. கண்ணன் கடைசியாக திரௌபதியிடம் ஒரு முக்கியமான தத்துவத்தை எடுத்துரைத்தார். உன் கோபம் தெய்வீகம். ஆனால் அந்த கோபம் எதிரிகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட குருஷேத்திர போர்க்களத்தில் வெடிக்கும் வரை நான் அந்த கோபத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் திரௌபதியிடம் சொல்லி முடிக்கின்றார். பாஞ்சாலியின் இந்த காளி வடிவம் அவளது சக்தி தனிப்பட்ட பழிவாங்கலுக்காக பயன்படாமல் ஒட்டுமொத்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையே இந்த கதை மூலம் கண்ணன் உணர்த்துகின்றார். இந்த கதை திரௌபதி அம்மன் வழிபாடுகளில் இன்றளவும் பேசப்படுகின்றது.